ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பெரியவாளுடைய ஜெயந்தியை முன்னிட்டு சப்தாகமாக வேதத்தை பற்றி 2 நாள் பார்த்தோம். மகாபாரதத்தை பற்றி ஒரு 3 நாளாக பார்த்துன்னு இருக்கோம். இப்போ இன்னையிலேருந்து ராமாயணத்தை பற்றி ஒரு 2 நாளாக பார்க்கலாம். நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னதான் நான் மறந்தாலும் என்னுடைய நாக்கு நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் சதா அப்படின்னு சொல்கிறான். போதேந்திராள் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய பீடாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராம நாமத்தை அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணுறார். நீ எத்தனை பெரிய பக்தனாக இருந்தாலும் சரி, பிரபக்தி பண்ணினவனாக இருந்தாலும், அதாவது கிரேட்டஸ்ட் ஸ்காலராக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, பிரம்ம புக் அந்த அந்த பிரம்மா அந்த பரபிரம்மத்தை அறியக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் வரணும் அப்படின்னா இந்த பகவானுடைய நாமத்தில் நம்மளை ஊறி 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 தெளிச்சு 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 அந்த அமிர்த பானத்தை குடிச்சு பண்ணத்தான் நம்மளுக்கு அந்த பரபிரம்மத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றா பெரியவா. அதாவது ராமா அப்படிங்கிற 2 எழுத்து, சிவ அப்படிங்கிற அந்த 2 எழுத்து அக்ஷரங்களை உச்சரிக்கிற போச்சு தாரக மந்திரமாக இருக்கு அப்படின்னு பெரியவா சொல்றா. தாரகம் அப்படின்னா என்ன அழகா பெரியவா எக்ஸ்பிளைன் பண்றா. தாரகம் மந்திரம்னா தெரியும், மந்திரம் ஜபிக்கிறது மந்திரம். தாரக மந்திரம் அப்படின்னா தாரகம்னா என்ன? ஒன்னை தாண்ட விடுறது. எதிலிருந்து தாண்ட விடுறது? பாபத்திலிருந்து தாண்ட விடுறது, சம்சாரத்திலிருந்து தாண்ட விடுறது, துக்கத்திலிருந்து விடுபட வைக்கிறது, உன்னுடைய மாயையிலிருந்து உன்னை விடுபட வைக்கிறது. எல்லாத்திலையும் பயமாக இருக்கட்டும், ரோகத்திலிருந்து, நோய் நொடிகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் உன்னைய எல்லாத்திலிருந்து விடுபட வைக்கிறது இந்த தாரக மந்திரம்னு சொல்லக்கூடிய ராம மந்திரமும் சிவ மந்திரமும் இருக்கு அப்படின்னு சொல்றா பெரியவா. அதாவது ஐயாவாள், ஸ்ரீதர ஐயாவாள் எப்படி ஒரு நாம ஜபத்தை அவர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணினவா யாருமே கிடையாது. அப்போ பெரியவா என்ன பண்றா, அதனால தான் இப்படி ஒரு தாரக மந்திரமா இருக்கக்கூடிய ராம நாமத்தை சொல்லக்கூடிய இந்த ராமாயணத்தை நம்ம சொல்ல முடியலன்னா கூட ரொம்ப சிம்பிளாக ஏகஸ்லோகி ராமாயணம்னு சொல்லுவா. அதுக்கு பேரு பெரியவா எழுதினது. இதை 6 லைனோ 6 லைன் தான் நான் சொல்றேன். அதை டெய்லி நம்ம சொன்னாலே ராமாயணத்தை பாராயணம் பண்ணின பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இந்த ஸ்லோகத்தை நான் கொடுக்குறேன். என்ன அந்த ஸ்லோகம் அப்படின்னா, ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரிஹித சீதா ஹஸ்தகரம் அங்குல்யாபரண சோபிதம் சூடாமணி தர்ஷனகரம் ஆஞ்சநேயமாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வ மங்கள காரிய அனுகூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திர பாலயமாம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணாலே ராமாயணத்தை பாராயணம் பண்ணின பலன் அப்படின்னு பெரியவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அப்படி பலமில்லாதவர்களுக்கு பலம், நிர்பலுக்கே பலராமன்னு சொல்றோம் இல்லையா? ஆபத்து சமயத்துல பலம் கொடுக்கக்கூடிய ராமனும் ஆபத்தாம் அபகர்த்தவராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரமா இருக்கக்கூடிய ராம நாமத்தையும் சிவ நாமத்தையும் நம்ம ஸ்மரிக்கணும், சதா சர்வ காலமும் சாண்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தை பெரியவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்.